தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீர் ராஜினாமா. தமிழக பாஜகவில் விரிசல், துண்டு துண்டாக உடைந்த பாஜக கூட்டணி. அதாவது, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவித்ததில் இருந்தே தமிழக அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் என்பது தேர்தல் அரசியலில் படு வேகமாக இருந்து வருகிறது. அதிலும் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி இழுபறி என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஆனாலும் கூட அடுத்தடுத்த கூட்டங்கள் போட்டு தொகுதி பங்கீடுகள் குறித்து திமுகவும் விரைவான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. அதேபோல மறுபுறம் அதிமுகவும் தொகுதி பங்கீடுகளில் இறங்கிவிட்டது. கிட்டத்தட்ட பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வரை அதிமுக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் விஜயின் கட்சிக்கு அடுத்த அடியாக மிகப்பெரிய அடி ஒன்று விழுந்துள்ளது. ஏற்கனவே விஜயின் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிந்து வருகிறது. அதற்கு காரணம் விஜயின் விவாகரத்து பிரச்சனை மற்றும் திரிசாவுடன் சுற்றி வரும் விஜயின் செயல்பாடுகள் என்பதெல்லாம் விஜய்க்கு எதிரான வாக்குகளை சம்பாதித்து வருகிறது. இந்த நிலையில் எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல மீண்டும் விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கிறது. அது என்னன்னா, விஜயின் கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ரஜினியை குறிப்பிட்டு விமர்சித்திருந்தார். ரஜினி அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு திமுகவுக்கு பயந்துதான் அரசியலுக்கு வராமல் பின்பு ஒதுங்கிவிட்டார் என்றும், ஆனால் விஜய் அப்படியில்லை என்றும், ரஜினியைப் போல விஜய் எதற்கும் பயப்பட மாட்டார் என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனாவின் இத்தகைய பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அமைதியாக இருந்து வந்த ரஜினியோ இவரும் தற்போது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் என்று கடுமையாகவே பேசியிருக்கிறார் ரஜினி. ஆகவே ஏற்கனவே விஜய்க்கு வாக்கு வங்கிகள் என்பது மிக மிக குறைந்து வருகிறது. இதில் ரஜினியை சீண்டுவதன் மூலம் ரஜினியின் ரசிகர்களின் வாக்குகளும் வெகுவாக குறையப் போகிறது. ஆக ஆதவ் அர்ஜுனாவின் செயல் வந்துட்டு விஜய்க்கு எதிராகவே திரும்பியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்படியாக விஜயின் அரசியல் என்பது மோசமாக போய்கொண்டிருக்கும் இதே சமயத்தில் அதிமுகவுக்கும் இப்போது மிகப்பெரிய சிக்கல் உருவாகியிருக்கிறது. அது என்னன்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாமக அன்புமணி வந்துட்டு இப்போது அதிமுக கூட்டணியிலிருந்து விலக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம், அதிமுக கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகு நல்ல விதமாகத்தான் அன்புமணியின் செயல்பாடுகளும் எடப்பாடியின் செயல்பாடுகளும் இருந்து வந்தது. ஆனால் இப்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்து இவர்களுக்கிடையே மோதல் போக்கு ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் பாமக கேட்ட பெரும்பாலான தொகுதிகளை அதிமுக தரப்பு தரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதுவும் எண்ணிக்கையிலும் பாமக கேட்ட தொகுதிகளை அதிமுக தரவில்லை என்றும், அதேபோல குறிப்பிட்ட சில தொகுதிகளையும் பாமக கேட்டதை அதிமுக கொடுக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி பாமக மட்டும் தனித்து 30 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவதற்கு தயாராகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதே போலத்தான் திமுக கூட்டணியிலும் சில இழுபறிகள் இருந்து வருகிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கும் எந்த ஒரு கட்சியும் இதுவரை கூட்டணியில் திருப்தி இல்லை என்றும், அதனால் கூட்டணியிலிருந்து விலகும் மனநிலையில் இருக்கிறோம் என்றும் யாருமே கூறவுமில்லை. அது குறித்த செய்திகளும் வெளியாகவில்லை. அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணியில்தான் முதல் முறையாக முக்கியமான கட்சி ஒன்று கூட்டணியில் இருந்து விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு செய்தி என்பது அதிமுக கூட்டணிக்கு மேலும் பலவீனமாகத்தான் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே அதிமுக கூட்டணி மீதான நம்பிக்கை என்பது பொதுமக்களிடையே குறைந்து வருகிறது. அதற்கு காரணம், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் தமிழக மக்களில் பெரும்பாலானவர்கள் அதிமுகவை இந்த ஒரு காரணத்தால் வெறுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பாமகவும் அதிமுகவை விட்டு விலகிவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு பெரும்பாலான வாக்குகள் இழப்பாக மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பாமக அன்புமணி மட்டுமே இப்போது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போது இதைவிட மிகப்பெரிய பூகம்பம் ஒன்றும் வெடித்துவிட்டது. அது என்னன்னா, இப்போது தமிழக பாஜகவே துண்டு துண்டாக உடையும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆமாங்க, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்போது இவரது பதவியை திடீரென ராஜினாமா செய்ய இருப்பதாகவும்
தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு செய்திதான் இப்போது தமிழக அரசியலை திருப்பி போடும் விதமாக மாறியிருக்கிறது. தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக முடிவெடுத்ததற்கு முக்கிய காரணமே அண்ணாமலைதான் என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இதற்கு முன்பு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலைதான் இருந்திருக்கிறார். சமீபத்தில்தான் இவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததால் நயினார் நாகேந்திரன் அந்த பதவிக்கு வந்திருந்தார். ஆனாலும் கூட தமிழக பாஜக நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்ததாகவே தெரிகிறது. அதே சமயம் இப்போதும் கூட அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகளும் அண்ணாமலையிடம் கேட்டு எடுக்கப்படுகிறது என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதாவது அப்படித்தான் கடந்த சில மாதங்களாக செயல்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து வந்தது. அதிமுக பாஜக சேர்ந்து போடும் கூட்டங்களில் அண்ணாமலையின் பங்களிப்பு தான் நயினார் நாகேந்திரனை விட அதிகமாக இருக்கிறது என்றும் அண்ணாமலைக்குத்தான் அதிமுக நிர்வாகிகளும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்தது. ஆனால் இது ஒரு குற்றச்சாட்டு என்றுதான் இதுவரை பலரும் நினைத்திருந்தனர். ஆனால் திடீரென இப்போது நயினார் நாகேந்திரன் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக செய்திகள் வெளியானதிலிருந்து அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்பது இப்போது உறுதியாகிவிட்டது. ஆகவே தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலகினால் கண்டிப்பாக அது நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். ஏற்கனவே அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட வாக்கு வங்கியில் பின்தங்கிதான் இருக்கிறது. அதை சமீபத்தில் வெளியாகி வரும் கருத்து கணிப்புகளும் உறுதி செய்து வருகிறது. இந்த நிலையில் பாஜக கூட்டணியில்தான் அதிமுகவும் இருக்கிறது. ஆகவே தமிழக பாஜக தலைவர் திடீரென ராஜினாமா செய்தால் இந்த நேரத்தில் அடிமட்டத்தில் இருக்கும் தொண்டர்கள், அதாவது பாஜக தொண்டர்கள் தேர்தல் வேலைகளை செய்வது என்பது மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும். ஏற்கனவே அண்ணாமலையின் ஆதரவாளர்கள், நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்கள் என தனித்தனியாக பிரிந்து கிடக்கின்றனர். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனும் ராஜினாமா செய்துவிட்டால் புதிதாக யாரை தமிழக பாஜக தலைவராக பாஜக நியமிக்கப் போகிறது என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. அது எப்படி பார்த்தாலும் புதிதாக யாரையாவது தமிழக பாஜக தலைவராக நியமித்தால் அவருடைய ஆதரவாளர்கள் என்று புதிதாக சிலர் பிரியத் தொடங்குவார்கள். அப்படி இருக்கும்போது தேர்தல் வேலைகள் என்பது களத்தில் வேலை செய்பவர்கள் மத்தியில் தனித்தனியாக பிரியும். அதேபோல முரண்பாடுகளும் ஏற்படும். இப்படி ஏற்பட்டால் பாஜகவின் வெற்றி என்பது இன்னும் கூடுதல் இழுபறியாகத்தான் மாறும். அதாவது பாஜக அதிமுக கூட்டணியின் வெற்றி என்பது இழுபறியாக மாறும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்படியான சூழ்நிலையில் நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியால் இனிமேலும் வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.